நல்ல அன்பும், பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது உங்க ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த வருடம் பிறக்கும்போது சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருப்பாரு. அதே மாரி 2ஆம் வீட்ல குரு பகவான், 7ல கேது, 12ல சனி. இந்த வருடம் தொடங்கிய ஒரு 2 வாரத்துல குருவானது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆயிரும். அது உங்க ராசிக்கு 3ஆம் இடம். மத்த ராகு, கேது, சனி எல்லாம் இந்த குரோதி வருடத்துல எந்தவித பயிற்சியும் அடைய போறதில்லை. இதே இடத்துல தான் இருக்க போகுது. சரி, இந்த நிலையில உங்க ராசிக்கு கிரக நிலைகள் இருந்தா என்ன செய்யும் அப்படின்னா, ராசியில ராகு இருக்குது. ராசியில ராகு இருந்தா என்ன செய்யும்? கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே மாரி பிளான் பிய யோசிப்பீங்க. அதாவது ஒரு நேர் வழியில போகாம, குறுக்கு வழியில ஈஸியா சம்பாரிக்க முடியுமா? அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ராசியில ராகு இருக்குது. அதனால ரொம்ப குயிக்கா முன்னேறி போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குரு வலிமையாக இருக்கிறதுனால ஒண்ணும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன போராட்டங்கள் இந்த மாரியான ஒரு சூழல்கள் எல்லாம் அப்பப்ப போகும். சரி, குரு உங்களுக்கு என்ன செய்யும்னா, குரு 3ஆம் வீட்ல இவ்வளவு நாளா 2ஆம் வீட்ல இருந்து 3ஆம் வீட்டுக்கு இந்த குரோதி வருடத்துல பயிற்சி ஆயிரும். 3ல குரு நிக்கிறது நல்லதுதான். இது இசை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். கலை சம்பந்தமான துறை, இல்ல கம்யூனிகேஷன், ஏஜென்ட் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக தரும். அதே மாரி 3ஆம் வீட்ல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய விளையாட்டுத் துறைகள்ல இருந்த வெற்றி அடைய வைக்கும். நல்ல ஒரு பேர் புகழையும் உங்களுக்கு பெற்றுத் தரும் 3ஆம் வீட்ல இருக்கக்கூடிய குரு பகவான். சரி, 7ல கேது இருக்குது. 7ல கேது நிக்கிறதுனால எந்த தப்புமே இல்லை. ஏன்னா குருவோட பார்வையில நிக்குது. அது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமைப்பு தான். இது நம்ம 3ஆம் வீட்ல குரு இருக்கிறதையும் ஒரு 50% குரு பலமாக நீங்க எடுத்துக்கலாம். திருமண வயதில இருந்தா தாராளமாக திருமணங்கள் பண்ணலாம். அதுல எந்தவித தடைகளும் கண்டிப்பாக கிடையாது. சனி பகவான் 12ஆம் வீட்ல நிக்கிறாரு. 7 சனியானது நடந்துகிட்டு இருக்குது. அதனால என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய காரியத்துக்காக முயற்சிகள் பண்ணாதீங்க. பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்குறதுன்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. ஏன்னா, ஜென்ம சனி அடுத்த வருஷம் நடக்கும்போது, சில சறுக்கல்கள், சரிவுகள நீங்க சந்திக்க நேரிடும். அதனால பெரிய அளவுகள்ல முதலீடு போடாதீங்க. இப்பவே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பமாகும். 12ஆம் வீட்ல சனி நிக்கும்போதே ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள், சங்கடங்கள், தொழில்ல பின்னடைவு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது இன்னும் ஒரு வருடத்துக்கு நீடிக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ல இருக்கிற சனி உங்களுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வைக்கும். ஏன்னா வரதே பொருளாதார கம்மியா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கறக்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தும் 12ல இருக்கிற சனி. சரி, இந்த கிரகங்கள் சனியும் குருவும் பார்க்குற இடங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 12ஆம் வீட்ல இருக்கிற சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்ட பார்க்கும். அது குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம், வாக்குஸ்தானம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாக்கு குடுத்தீங்கன்னா, அத கரெக்ட்டா உங்களால நிறைவேத்துறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழல்கள தரும். அதே மாரி குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துரும். நீங்க பேசுறதே விரோதமாக வரக்கூடிய ஒரு சூழல்களையும் தரும். 6ஆம் வீட்ட சனி பார்க்கிறது நல்லது தான். இது உங்களுடைய கடன் பிரச்சனைகள தீர்க்கும், நோய் நொடிகள தீர்க்கும், வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த மாரியான நல்ல சூழல்கள் எல்லாத்தையுமே சனி 6ஆம் வீட்ட பார்க்கிறதுனால தரும். அதே மாரி சனி உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டையும் பாக்குது. 9ஆம் வீட்ட சனி பாக்குறதுனால சின்ன சின்ன பாக்கியங்கள் எல்லாமே தடைபடும். நல்ல சுகபோகமா வாழணும்னு நெனச்சீங்கன்னா, அதுல சின்ன பின்னடைவுகள் ஏற்படும். கொஞ்சம் உடல் உழைப்புகள் போட வேண்டியது வரும். எதுக்குமே 1க்கு 2 தாட்டி நீங்க ஒரு காரியத்துக்கு முயற்சி எடுத்து தான் நீங்க வெற்றி அடைய வேண்டிய ஒரு சூழல்கள தரும். 9ஆம் வீட்ட சனி பாக்குறதுனால. சரி, அடுத்தது குருவோட பார்வைகள் என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம். குருவோட பார்வை 3ஆம் வீட்ல நின்னு 7ஆம் வீட்ட பாக்குது, 9ஆம் வீட்டையும் பாக்குது, அதே மாரி 11ஆம் வீட்டையும் பாக்குது. 7ஆம் வீட்ட பாக்குறதுனால துணை இடத்துல நல்ல ஒரு ஒத்துமையை தரும். துணை மீது அதிகமான பாசங்கள் இருக்கும். கூட்டு சேர்ந்து தொழில் பண்றது எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள்னால உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். 9ஆம் வீட்ட குரு பாக்குறது நல்லதுதான். இது எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. சனியும் 9ஆம் வீட்ட பார்க்கிறதுனால, குருவும் பார்க்கிறதுனால, அந்த பாக்கிய ஸ்தானத்துல வந்த தடைகள் எல்லாமே குரு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தருவாரு. 11ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறது 2வது திருமணத்த நடத்தி வைக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. முதல் திருமணம் தடைபட்டு விவாகரத்தானவங்க 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த குரு உங்களுக்கு 2வது திருமணத்த கண்டிப்பாக நடத்தி வைக்கும்.
3ஆம் வீட்ல நின்னு 11ஆம் வீட்ட பார்க்கறதுனால. அங்க குருவோட பார்வைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இந்த குரோதி வருடத்துல பார்த்தீங்கன்னா, குரு ஒரு நல்ல இடங்கள்ல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்ல. ஆனா ராகு உங்களுக்கு பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்குது. சனியும் பாதிப்புகள் தரக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இருக்குது. இந்த வருடத்துல நீங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணாம தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்ல. தொழில்ல சின்ன சின்ன சறுக்கல் வரும். அதெல்லாம் சமாளிச்சு போங்க. அடுத்த வருடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும். இந்த குரோதி வருடத்தில் எந்த குழப்பங்களும் இருக்காது. பெரிய கஷ்டங்கள நீங்க சந்திக்க மாட்டீங்க. குரு வலிமையாக இருக்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.